بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய ரசூல் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்துகளை செய்து அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர், அல்லாஹ்வினுடைய ரசூலால் அதிகம் நேசிக்கப்பட்டவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஓரளவுக்கு நேற்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளவிருக்கிற நபித்தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாகவே சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்களும் சஹாபாக்களை பல தரப்பினர்களாக தரம் பிரித்து நமக்கு சொல்லுகிறார்கள். முதல் வகையினர் மக்காமா நகரில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள். இரண்டாவது வகையினர்கள் பத்ரு போரில் பங்கெடுத்த சஹாபாக்கள். மூன்றாவது வகையினர்கள் பத்ரு போருக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள். நான்காவது மக்கா வெற்றிக்கு முன்னதாக ஏற்றுக்கொண்டவர்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படி சஹாபாக்களில் பலதரப்பட்ட சஹாபாக்கள் உண்டு. அதேபோல மிக கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதையே லட்சியமாக கொண்டு இரவு பகலாக அலைந்து திரிந்து அவர்களையும் அவர்களுடைய மார்க்கத்தையும் மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அவதூறுகளை பரப்பி எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் முஹம்மது நபியை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தீவிரம் காட்டி பல போர்களிலே பங்கெடுத்து தலைமையேற்று வந்து தோல்விகளை சந்தித்து சென்ற நபர்களும் பிறகு இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள் தான். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அம்ர் இப்னு ஆஸ் என்பவர்கள் போர்களிலே பங்கெடுத்து இஸ்லாத்தினுடைய எதிரணியில் இருந்தவர். ஒரு 2-3 போருக்கு பிறகு இஸ்லாம் அவருக்கு எடுத்து சொல்லப்பட்டது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்வை எப்படி கழித்தார் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு கட்டங்கள் உண்டு. நானானாலும் நீங்களானாலும் இதை கேட்கிற எந்த மக்களானாலும் பிறக்கும் பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி யாரும் வளர்ந்தது கிடையாது. வருகிற தலைமுறைக்கு வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், இன்ஷா அல்லாஹ். ஆனால் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிறக்கிற பொழுதே தௌஹீதின் அடிப்படையில் பிறக்கிற ஒரு வாய்ப்பு. பிறந்தோம், ஒரு குறிப்பிட்ட 10, 15, 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் பள்ளி வாயில், திருக்குரான், அல்லாஹ்வுடைய ரசூல், மார்க்கம் ஒன்றுமே நமக்கெல்லாம் தெரியாது. எப்படியெல்லாமோ வாழ்க்கையை கழித்து விட்டோம். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளங்கள் திருப்பப்பட்டு வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக மாறி இப்படி எப்படி இன்றைக்கு நாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அதன்படி உறுதி பூண்டு இருந்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்கிற அளவுக்கு நம்மை நாம் தேர்ச்சிக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறோமோ, இதே போலத்தான் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளும் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறி இருக்கிறது. இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றால், மிகுந்த ஒரு பேச்சாற்றல் உடையவர். தன்னுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலம் எப்படிப்பட்டவர்களையும் வசப்படுத்தக்கூடியவர். எப்படிப்பட்ட எதிரிகளையும் நாவன்மையால் வீழ்த்துகிற அளவுக்கு நாவன்மை மிக்கவர். அப்படிப்பட்ட இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிலே பிரபல்யமானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வந்ததில் பிரதானமானவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தொல்லைகள் தாங்காமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை கேட்ப மக்கள் எல்லாம் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். நஜ்ஜாசி என்கிற ஒரு மனிதர் அங்கே ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தார். அவர் ஒரு நீதமானவர், அவர் ஒரு கிறிஸ்தவ அன்பர், முந்தைய வேதங்களை கற்றுணர்ந்தவர், கிறிஸ்தவ பற்றுள்ளவர், நாட்டு குடிமக்களின் மீது அன்பு பாராட்டுகிறவர், கண்மூடித்தனமாக எதையும் எதிர்க்கக்கூடியவர் அல்ல என்கிற ஒரு சித்தாந்தம் அன்றைக்கு இருந்தது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சார்ந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இடமாக அபிசீனியாவை கருதி அங்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் அல்லாஹ்வுடைய ரசூல் இரவோடு இரவாக மக்களை அனுப்பினார்கள். பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், கர்ப்பிணிகள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு கூட்டம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் அபிசீனியாவுக்கு சென்றது. தினசரி காலையிலும் மாலையிலும் கொடுமைகள் புரிவதையே லட்சியமாக கொண்டிருந்த குறைஷிகளுக்கு திடீரென மக்காவிலே பார்த்தால் ஒரு கூட்டத்தை காணவில்லை. எங்கே சென்றார்கள், எப்படி சென்றார்கள், எந்த வழியில் சென்றார்கள் என்று தெரியாமல் ஆளுக்கொரு வீதியில் இறங்கி தேட ஆரம்பித்து கொடுமை செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் காணவில்லையே என்று எதிர்பார்த்து திரும்ப அவர்களுக்கு தகவல் கிடைத்தது, நஜ்ஜாசி மன்னருடைய ஊருக்குள் அவர்கள் எல்லாம் தஞ்சம் புகுந்து விட்டார்கள் என்கிற தகவல். உடனே குறைஷிகள் எல்லாம் ஒன்று கூடி 2 நபர்களை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் நாவன்மை மிக்கவர்கள், பேச்சாற்றல் உடையவர்கள், சாதுர்த்தியம் மிக்கவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுகிற ஆற்றல் உடையவர்கள். அப்படி யார் என்று தேர்வு செய்யும் போது அம்ர் பின் ஆஸ் அவர்களை அந்த குறைஷிகள் தேர்வு செய்கிறார்கள். எதற்காக என்றால், நஜ்ஜாசி மன்னிடத்திலே போய் பேசி மீண்டும் அவர்களை அந்த நாட்டிலே இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்து அடித்து உதைத்து கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தோடு நஜ்ஜாசி மன்னருக்கு நிறைய வெகுமதிகளை, நிறைய தீனார்களை, நிறைய அன்பளிப்பு பொருள்களை கொடுத்து அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸ்மான் அம்ர் பின் ஆஸ் அவர்களையும் அப்துல்லா இப்னு அபு ரபிஆ என்கிற தோழரையும் உடன் அழைக்கிறார்கள். அன்பளிப்புகளை கொடுத்து அரசாங்க தலைவர்களை பார்ப்பது அன்றைக்கு ஒரு மரபும் கூட. இந்த அம்ர் பின் ஆஸ் அவர்களும் அப்துல்லா என்கிற அந்த தோழரும் அபிசீனியா சென்றவுடன் நஜ்ஜாசி மன்னரை பார்த்து, முன்னதாகவே வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அம்ர் பின் ஆஸ் அவர்கள் நஜ்ஜாசி மன்னருக்கு நெருங்கிய நண்பரும் கூட. போய் வெகுமதிகளை எல்லாம் கொடுக்கிறார். என்ன தோழரே, எதற்காக வேண்டி வந்தீர் என்று நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார். அம்ர் பின் ஆஸ் தன்னுடைய பயானை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? உங்களுடைய நாட்டில் திடீரென ஒரு கூட்டம் வந்ததா தோழரே? ஆம் என்கிறார் நஜ்ஜாசி. அவர்கள் யார் தெரியுமா?
முன்னோர்கள் மூதாத்தியர்கள் அவர்கள் பெற்று வளர்த்திய அவர்களுடைய தாய்கள் கொண்ட மார்க்கத்திற்கு நேர் மார்க்கமான உடையவர்கள். அவர்கள் தங்களுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை. சரி, உங்களுடைய ஊரில் வந்து தஞ்சம் புகுந்த வந்தார்கள் என்றால் உங்களுடைய மார்க்கத்தை கிறிஸ்தவத்தையாவது அவர்கள் பின்பற்ற வேண்டுமா இல்லையா? அதையும் அவர்கள் பின்பற்றாதவர்கள். அவர்கள் ஒரு புதுமையான மார்க்கத்திலே இங்கே வந்திருக்கிறார்கள், உங்கள் நாட்டு மக்களை குழப்புவதற்காக. எடுத்த உடனே நாவில் கொஞ்சம் விஷம் தடவி பேசுகிறார். நஜ்ஜாஷி மன்னர் கூர்ந்து பார்க்கிறார், அவருக்கு அந்த விஷயம் தெரியாது. திரும்ப சொல்லுகிறார், நம்முடைய கௌரவம் என்ன, உங்களுடைய கௌரவம் என்ன, நம்முடைய கௌரவம் என்ன, உங்களுடைய மார்க்கம் என்ன, நம்முடைய மார்க்கம் என்ன. வந்தவர்களை எல்லாம் அவருடைய குடும்பத்தார்கள் கண்ணியமாகத்தான் நடத்தினார்கள். பெற்றோர்களானாலும் உற்றார்களானாலும் உறவினர்களானாலும் குடும்பங்களானாலும் எல்லோரும் நல்ல மதிப்பு மரியாதையோடு நடத்தினார்கள். ஆனால் இவர்கள் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்தார்கள், முன்னோர்களை அவமதித்தார்கள், எங்களுடைய வணக்க வழிபாட்டை கேவலப்படுத்தினார்கள், உங்களுடைய ஊர்களிலே வந்து நின்று கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்த போகிறார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் திரும்ப அனுப்பினால் நாங்கள் பத்திரமாக கொண்டு போய் அவருடைய பெற்றோரிடத்தில் சேர்த்துவோம் என்று சொன்னவுடனே நஜ்ஜாஷி உடனடியாக அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அழைக்கப்படுகிற செய்தி கேட்டவுடனே சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அமர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுக்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் யாருக்குண்டு என்று பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையிலே அந்த கூட்டம் மசூரா செய்து முடிவடைந்து, ஜாபிர் அவர்கள் பேசட்டும், ஆனால் ஒரே ஒரு விஷயம், பேசினால் உண்மையை பேச வேண்டும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி என்கிற முடிவோடு ஜாபிர் அவர்களுடைய தலைமையில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபாக்குடைய கூட்டம் வந்து நிற்கிறது. நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், உங்களுடைய கொள்கை என்ன, எதற்காக வேண்டி இந்த நாட்டிலே வந்து தஞ்சம் புகுந்தீர்கள் என்று கேட்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தால் அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி அவர்களே, நாங்கள் எல்லாம் அறியாமையிலே இருந்தோம், உருவ வழிபாட்டுக்குரியவர்களாக இருந்தோம், விபச்சாரத்தை சாதாரணமாக செய்து கொண்டிருந்தோம், பெண் பிள்ளைகள் பிறந்தாலே பிறந்தவுடனே கொலை செய்கிறவர்களாக இருந்தோம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வட்டி, மது, சூது எங்களுடைய வாழ்க்கையில் செய்யாத அநியாயங்களே இல்லை. இப்படி நகர்ந்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்வில் தான் முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர் மக்காவிலே வந்து நின்று கொண்டு இவைகளெல்லாம் கூடாது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று எங்களுக்கு சொன்னார். நாங்கள் அதை ஏற்றோம். அதற்கு பிறகு விபச்சாரம் ஏறெடுத்தும் நாங்கள் பார்க்கவில்லை, கொலை செய்வதை கொடூர குற்றமாக நாங்கள் கருதினோம், பெண் பிள்ளைகளின் மீது பாசம் செலுத்தினோம், கொடுமையான சமூக கொடுமைகளிலே இருந்து விலகி நாங்கள் வாழ்ந்தோம். ஒரே இறைவன் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்ல வந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்ன அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ முற்படும் பொழுது இவர்களும் இவர்களை சார்ந்தவர்களும் எங்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள். ஆகவே முஹம்மது நபி அவர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருந்தும் உங்களுடைய நாட்டை, உங்களை மதித்து அபிசீனியாவுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறி உங்களுடைய நாட்டுக்கு எங்களை அனுப்பினார்கள். நாங்கள் வந்துள்ளோம், எல்லாம் அந்த அல்லாஹ் அறிந்தவன் என்று பேச்சை நிறுத்தினார். நஜ்ஜாஷி மன்னர் நல்ல உன்னிப்பாக பார்த்து, அவர் ஏதாவது இந்த மார்க்கத்தில் வேற ஏதாவது சொல்லுகிறாரா என்று சொன்னவுடன், நான் சொன்ன இதை தவிர தற்பொழுது அவர் எதையும் சொல்லவில்லை என்று சொல்ல முடித்தார்கள். உடனே அபிசீனியா மன்னர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பார்த்து, இந்த மக்களுக்கு என்னுடைய நாட்டில் பாதுகாப்புண்டு, அவர்களை உன்னிடத்திலே திரும்ப அனுப்ப முடியாது, நீ சென்று வா என்று திரும்ப அனுப்பிவிட்டார்கள். திரும்ப வெளியே போன அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்கிறார் அப்துல்லாவிடத்தில், நாளைய ஒரே தினத்தில் இவர்களை நான் வேறறுக்காமல் விடமாட்டேன் என்று சொல்கிறார். அப்துல்லா சொல்கிறார், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, அவர்கள் என்னதான் இருந்தாலும் இரத்த வந்த உறவுகள் தானே, ஏன் அவர்களின் மீது இவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சமாதானப்படுத்துகிறார். அம்ர் இப்னு ஆஸ், விடமாட்டேன், நான் அபிசீனியாவிலே இருந்து இவர்களை அழைத்து செல்லாமல் நான் திரும்ப வெறுமனே செல்ல மாட்டேன் என்று சபதம் இருக்கிறார். மறாவது நாள் இடி விழுவதைப் போல மிகப்பெரிய ஒரு பேருரையை அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் நிகழ்த்துகிறார். என்ன உரை? நஜ்ஜாஷி மன்னர் அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மதமாகிய மார்க்கமாகிய கிறிஸ்தவ மார்க்கத்தை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள், இயேசுவை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள்,
மரியமை கேவலப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர் சார்ந்த மார்க்கத்தை குறை சொல்லி அவருக்கு ஆத்திரமூட்டுகிறார். உடனே அழைத்து வாருங்கள் என்று நஜ்ஜாசி மன்னர் மீண்டும் கட்டளையிட, அதே போல ஜாபிர் அவருடைய தலைமையில் வந்த அந்த புடைசூழ் அந்த சஹாபாக்கள் வந்து நிற்க, ஜாபிர் அவர்களிடத்திலே கேட்கிறார் நஜ்ஜாசி மன்னர், ஈசாவை குறித்து முஹம்மது என்ன சொல்லுகிறார்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஈசாவை குறித்து சூரத்துல் மரியம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இப்படி எல்லாம் சொல்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் சங்கைக்குரிய மரியாதைக்குரிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ரூஹை கொண்டு ஊதி நேரடியாக எந்த ஆண் மகனுடைய துணையும் இல்லாமல் அல்லாஹ் அற்புதமாக பிறக்க வைத்த ஒரு தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் அல்லாஹு அல்ல, கடவுள் அல்ல, அவர் கடவுளுடைய குமாரனும் அல்ல, அவர் கடவுளுடைய தூதர் என்று சொல்லி முடித்தார். ஒரு குச்சியை கையிலே எடுத்த அந்த நஜ்ஜாசி மன்னர் வானத்தை நோக்கி நீட்டி, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ பைபிளிலும் இவர் சொன்னதற்கு இணையாகத்தான் வாசகங்கள் உண்டே தவிர கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. அந்த முஹம்மது கொண்டு வந்த மார்க்கம் சரியான மார்க்கம் என்றே நான் உணர்கிறேன். ஆகவே இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கொண்டு வந்த வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் திரும்ப அவருக்கு கொடுத்து விடுங்கள். யாராவது இந்த நாட்டில் குடிபெயர்ந்து வந்த இந்த மக்களுக்கு நோவினைகள் கொடுத்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த மக்களை விரட்டவோ, இந்த மக்களை கடுஞ்சொல்லை கொண்டு ஏசவோ, இந்த மக்களுக்கு யாராவது இடையூறுகள் கொடுத்தால் அது அரசு குற்றமாக கருதப்படும் என்று சூளுரைத்தார் அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி அவர்கள். வேறு வழியே இல்லாமல் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் திரும்ப மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்தால் வேறு என்ன திட்டம் தீட்டி இவர்களை எப்படியாவது மக்காவுக்குள் கொண்டு வந்து கொலை செய்வது என்கிற முயற்சி எடுக்கிறார். நாட்கள் மெல்ல மெல்ல நகர பத்ரு போர் என்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பத்ரு போரில் மூர்க்கத்தனமாக சஹாபாக்களை எதிர்ப்பதில் காலித் இப்னு வலீத் அவர்களும் அம்ர் பின் ஆஸ் அவர்களும் அபூ சுஃபியானுடைய திட்டத்திற்கு இணங்க, அபூ சுஃபியானுடைய முழு கட்டளைக்கு ஏற்ப மக்காவிலே இருந்து இயக்குகிற அபூ சுஃபியானுடைய சொற்கள் இணங்க பத்ரு போரில் மூர்க்கமான தாக்குதல் நடத்துகிறது. அப்பொழுது எதிரணியில் இருந்தவர் அம்ர் பின் ஆஸ். இரண்டாவது உஹது போர், அப்பொழுதும் எதிரணியிலே இருக்கிறார். மூன்றாவது போர் அகல் போர், ஹண்டக் என்று வரலாறுகளிலே சொல்லப்படுகிற அகல் போர். அந்த அகல் போர் 20,000 படைகளை வென்றெடுத்த ஒரு போர். முழுக்க அல்லாஹ்வுடைய நியமத்தோடு நடந்த ஒரு போர். மிகப்பெரிய ஒரு காற்றை அல்லாஹு தஆலா அனுப்பி அந்த காற்றின் மூலம் எதிரிகளை ஓட விரட்டி அடித்த அந்த போர். அந்த போர் முடிந்த மக்கா வந்தவுடன் பல பேர்களுடைய உள்ளங்களிலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. எங்கிருந்து வந்தது அந்த காற்று? எப்படி வந்தது அந்த புயல் காற்று? 20,000 நபர்களோடு நாம் சென்றும் மதீனா எல்லைக்குள் கூட நம்மால் நுழைய முடியாமல் நாம் திரும்ப வந்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு சக்தி இந்த முஹம்மதிடத்திலே உண்டு என்கிற பேச்சு மெல்ல மெல்ல ஆரம்பமானது. இறுதியில் பத்ரில் தோற்று போய், உஹதில் வெற்றி காண முடியாமல், அகல் போரில் தோற்று போய் மீண்டும் மக்காவிலே ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு நடத்தப்படுகிறது. அந்த ஆலோசனை குழுவில் சிறந்த ஆலோசனை சொல்கிறார் அம்ர் பின் ஆஸ் அவர்கள், நான் அபிசீனியாவுக்கு மீண்டும் செல்லுகிறேன். மீண்டும் சென்று நஜ்ஜாசி மன்னரிடத்திலே இந்த கஅபாவையும் மக்காவையும் ஒப்படைத்து விடுவோம், அவருடைய தலைமையின் கீழ் நாம் இயங்குவோம். அப்பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு படைபலம் கிடைக்கும், கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்ல எல்லா மக்களும் ஆமோதித்து அம்ர் பின் ஆஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை கையிலே கொடுத்து மீண்டும் அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை இங்கேதான் நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா யாரை எதற்கு ஆபத்து வந்து விடுமோ என்று கூட அவர் அஞ்சி இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவரிடத்திலே போய் மக்காவை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம், உங்களுடைய ஆளுகையின் கீழ் படைகளை திரட்டி கொண்டு மதீனா சென்று முஹம்மதை தாக்குவோம் என்று சொன்னவுடன் மௌனமாக இருந்த நஜ்ஜாசி அம்ர் பின் ஆஸ் அவர்களுக்கு விருந்துபச்சார ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அவைகளை விட்டும் தூரமாக்கி தனியே அழைத்து சென்று மெல்ல தோளிலே கைவத்தி சொன்னார், அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் மூலம் நேரடியாக வஹி வருகிற இறை செய்தி வருகிற ஒரு தூதரையா நீ எதிர்க்க போகிறாய் என்று கேட்டவுடன் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் தகைத்து போனார். நஜ்ஜாசி, என்ன சொல்லுகிறீர்? ஆமாம், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுடைய தூதர்களுக்கு நாமூஸ் என்கிற பெயரில் வந்த ஜிப்ரீல் அவருக்கும் வந்திருக்கிறார், அவரையா நீங்கள் எதிர்க்க போகிறீர்? அவர்தான் இறைவனுடைய தூதர் என்று சொன்னார். கதிகலங்கி போனார் அம்ர் பின் ஆஸ். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள்.
நீ போய் சமாதானமாக இருந்து எனது மாளிகையில் ஓய்வெடுத்து நாளை வா என்கிறார். நாளையும் வந்தார். மீண்டும் சொல்லுகிறார், என்ன உன்னுடைய உள்ளத்தில் என்ன நிலை முஹம்மதை குறித்து? அவர் நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரசூல், தெரிந்து கொள், அவர் நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர் என்னென்ன சொன்னாரோ, ஜாபிர் இந்த சபையில் இந்த பகிரங்கமாக எதையெல்லாம் அறிவித்தாரோ அனைத்தும் இதோ எனது பைபிளிலே உண்டு. நான் முந்தைய வேதத்தை கரைத்து குடித்தவன். முன்னறிவிப்பு உண்டு. மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு இறை தூதர் வருவார் என்கிற முன்னறிவிப்பு உண்டு. அதன்படிதான் அவர் வந்திருக்கிறார் என்று மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை நஜ்ஜாசி மன்னர் தொடங்குகிறார். இரண்டாவது நாள் கொஞ்சம் கதிகலங்குகிறார். மூன்றாவது நாள் நஜ்ஜாசி மன்னர் சொன்னார், நாளைக்கு நீ நண்பர் இல்லாமல் தனியாக என்னை வந்து பார் என்கிறார். தனியாக வந்தார். தெளிவாக எடுத்து சொன்னார், அதுதான் மோட்சத்திற்குரிய மார்க்கம். அவர் இறைவனுடைய தூதர். தொல்லை தருவதை விட்டுவிடு, பாசம் செலுத்து, அன்பு செலுத்து, அவரை பின்பற்று என்றெல்லாம் உபதேசம் செய்கிறார். நஜ்ஜாசி மன்னரிடத்தில் அம்ர் பின் ஆஸ் மூன்றாவது முறை வந்து சொன்னார், நான் இஸ்லாத்தை தழுவ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் இஸ்லாத்தை தழுவ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவர் இப்பொழுது மதீனாவிலே இருக்கிறார். மதீனாவுக்கு சென்று அவரை நீ பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லும்போது, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர், ஒரு நபித்தோழர் நஜ்ஜாசி மன்னரை பார்ப்பதற்காக வேண்டி வந்துவிட்டு செல்வதையும் அவர் பார்க்கிறார். விடாப்புடியாக வந்திருந்த தோழர்களை எல்லாம் மக்காவுக்கு அனுப்பி தனியாக யாருக்கும் தெரியாமல் மதீனா செல்கிறார் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனா செல்லும் போது அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்கிறார். என்ன அற்புதம்? வீரத்தின் திலகம், போர்வாள் என்று குறைசிகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாறுகளை எழுதுகிற எல்லா தோழர்களும் வர்ணித்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் வீரத்தில் விஞ்சியவர்கள். ரெண்டு பேரும் மதீனாவிலே இருந்து திரும்ப வருவதை பார்க்கிறார் அம்ர் பின் ஆஸ். தோழர்களை எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்து விட்டு வருகிறோம். ஏன்? நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம், ஏற்றுவிட்டு வருகிறோம் என்று சொன்னவுடன் மறுகணம் அவர் மதீனாவுக்கு சென்றார். அங்கிருந்து அந்த தோழருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தோழர்களே. அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு நான் சென்றேன். எனக்குள் ஒரு குற்ற உணர்வு, ஒரு வெட்க உணர்வு. காரணம் ஏன்? இரவு பகலாக அவரை கொல்வதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்தவன் நான். மார்க்கம் என்றாலே எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பாக இருந்தது. அவருடைய முகம், அவர் சொல்லுகிற மார்க்கம், அவரை பின்பற்றுகிற மக்கள் எல்லோரும் எனக்கு வெறுப்புக்குரியவர்கள். நான் அந்த சபையிலே சென்று நான் தலை கீழாக நின்று மண்டியிட்டு அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகம் கொடுத்து நான் பார்க்கவில்லை. நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றான். அம்ர் பின் ஆஸ் ஆகிய நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானால் கரத்தை பிடித்து நீங்கள் பையத்து செய்யுங்கள், வாக்கு கொடுங்கள், வாக்குறுதி செய்யுங்கள் என்றார். நான் கையை நீட்டி திடீரென கையை மடக்கி கொண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன காரணம், ஏன் கையை மடக்கி கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு வாக்கு நீங்கள் தந்தால் மட்டும்தான் நான் இந்த மார்க்கத்தை ஏற்பேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ர் பின் ஆஸ் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்தால் அவருடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று உமக்கு தெரியாதா என்று சொன்னவுடன் தான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றேன் என்று அவர் சொல்லுகிறார். உண்மைதான் தோழர்களே. வக்ஷி போன்ற மிகப்பெரிய கொடுங்கோளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுதும், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192 இருந்து மேற்கொண்டுள்ள ஹதீஸில் நம்பர்களை நீங்கள் பார்த்தால், இஸ்லாத்தை ஏற்க வருகிற மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இப்படித்தான் கேட்பார்கள், எங்களுக்கு மன்னிப்புண்டுமா இந்த மார்க்கத்தில்? நாங்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே விபச்சாரம், வாழ்க்கையே கொலை கொள்ளை, வாழ்க்கையே உருவ வழிபாடு, எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம். அக்கிரமம் செய்கிற அணியில் நாங்கள் இல்லாத ஒரு அக்கிரமமே கிடையாது, எங்களுக்கு விமோசனம் உண்டா? இப்படித்தான் கேட்பார்கள். அதே போல வக்ஷி என்று வரலாற்றில் சொல்லப்படுகிற அம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈரலை கடித்து துப்பிய வக்ஷி என்று சொல்லப்படுகிறவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வந்த ஒரு காட்சி உண்டு. அவரும் வந்து சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னிலையில் ஓதிய ஆயத்,
25வது அத்தியாயத்தின் 68வது வசனம், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர்கள் பிரார்த்தித்து அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக எந்த உயிரையும் அவர்கள் கொல்ல மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். வமன் யஃப்அல் ذلك யல்கா அஸாமா, இதையும் மீறி யாராவது செய்தால் அவர்களுக்கு கடுமையான குற்றம் என்கிற ஆயத்தை வக்ஸிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார். அல்லாஹ்வை தவிர யாரையும் பிரார்த்திக்க கூடாது, விபச்சாரம் புரியக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. வக்ஸி சொன்னார், இது மிகப்பெரிய நிபந்தனை, இந்த நிபந்தனைக்கு நான் கட்டுப்பட்டு மார்க்கத்தை ஏற்க முடியாது என்றார். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார். 4வது அத்தியாயத்தின் 48வது வசனம், இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, யார் இணை வைக்கிறார்களோ அதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான், இணை வைக்காத குற்றங்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்றார். வக்ஸி சொன்னார், நாடாத மனிதராக நான் இருந்தால் எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? தூதரே, நாடியவரைத்தானே அல்லாஹ் மன்னிப்பான், நாடாத நபராக நான் இருந்தாலோ? மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான். 39வது அத்தியாயத்தின் 58வது வசனம், 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற ஆயத்து இறங்கியவுடன், போதும் நான் இதோ இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்றார் வக்ஸி. அந்த அடிப்படையில் தான் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததுதானே தோழர்களே. ஏகத்துவத்தை ஏற்பதற்கு முன்னால் தர்காவிலும் மௌலூதிலும் 3, 7, 40 போன்ற கத்தம் பாத்தியாகளிலும் கருப்பு கயிறு அணிவது, மாந்திரிகமான காரியங்களில் ஈடுபடுவது, இப்படித்தானே நம்முடைய வாழ்வு. என்றைக்கு அவைகள் எல்லாம் கூடாது என்று தூக்கி எறிந்தோமோ, நமக்கும் இறக்கப்பட்ட ஆயத்து தான் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா அன்ஃபுஸிஹிம் வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்கிற ஆயத்துக்களை ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பிடித்து இந்த மார்க்கத்தை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து மதீனாவில் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு வந்தால் அவரை நான் இப்படி முகம் கொடுத்து கூட நான் பார்த்தது கிடையாது. மரண நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகம் எப்படி இருந்தது, அவருடைய கண்ணம் எப்படி இருந்தது, அவர் சிரிக்கும் பொழுது எப்படி சிரிப்பார், கோபப்படும் பொழுது எப்படி கோபப்படுவார் என்று கூட எனக்கு தெரியாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி தலை உயர்த்தி கூட நான் பார்த்தது கிடையாது. வெட்க உணர்வோடே நான் வாழ்ந்தேன். காரணம், இவரையா நாம் கொல்வதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்தோம். இந்த மார்க்கத்தையா பின்பற்றுகிற மக்களை தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்துக் கொண்டிருந்தோம். இவர்களை வேறறுக்கவா நஜ்ஜாசி போன்ற மன்னரிடத்திலே போய் வாதாடினோம். அவரின் மூலம் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கொடுக்கிறான். மக்காவிலே இருக்கிற இறை தூதரை எதிர்த்து பேசுகிறார். என்ன ஒரு வேலை பார்த்தீர்களா? இறை தூதர் மக்காவிலே இருக்கிறார், கண்முன்னே இறை தூதர் இருக்கிறார், அவரின் மூலம் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. நஜ்ஜாசி மன்னர் இருக்கிறார், கொலை செய்ய வேண்டும், அந்த மக்களை வேறறுக்க வேண்டும், அங்கிருந்து அந்த மக்களை கொண்டு வந்து குறைஷி கும்பலிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்கிற வெறித்தனத்தோடு சென்றார். அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அவருக்கு மக்காவில் வைக்கவில்லை, நஜ்ஜாசி மன்னரிடத்திலே கொண்டு போய் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பிரியமானவனா, என் மீது அல்லாஹ்வுடைய ரசூல் பாசம் வைத்திருக்கிறாரா என்று ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பரிசோதனை செய்ய முயற்சி செய்தேன். நான் மெல்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் சலாம் சொல்லி மண்டியிட்டு தலையை கீழே அமர்ந்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிரியமான மனிதர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா என்றார்கள். அடுத்தது யார் என்றார்கள். அடுத்தது யார் யா ரசூலல்லாஹ் என்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றார்கள். அடுத்தது யார் யா ரசூலல்லாஹ் என்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றார்கள். நான் பயந்து போனேன். இப்படி நான் கேட்க 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 ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கடைசியில் எனது பெயரை சொல்லி விடுவாரோ என்று பயந்து போய் நான் கேட்காமலேயே விட்டுவிட்டேன் என்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட அம்ர் பின் ஆஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே உண்டு தோழர்களே.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் முஅத்தா என்கிற ஒரு போர் நடந்தது. போர் நடப்பதற்கு முன்னால் சமாதான பேச்சுக்களுக்கெல்லாம் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் தான் அனுப்பப்படுவார். காரணம், பேச்சு சாதுர்த்தியம் இருக்கிற காரணத்தினால். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தா போருக்கு தளபதியாக நியமிக்கப்படும் பொழுது அவருக்கு கீழ்தான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ர் பின் ஆஸ் அவர்களே, இந்த போரில் பங்கெடுத்தால் உங்களுக்கு நிறைய கனிமத்து பொருள்கள் கிடைக்க வாய்ப்புண்டு என்றார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சொர்க்கத்திற்குத்தானே தவிர இதற்காக வேண்டி அல்ல என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனிமத்து பொருள் ஹலால் தானே, உம்மை போன்று நல்லவர்களிடத்தில் அப்படிப்பட்ட பொருளாதாரம் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு தோழர், அந்த தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலம், உமர் அவர்களுடைய ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அலி அவர்களுடைய ஆட்சி காலம், முஆவியாவுடைய ஆட்சி காலம், எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் முக்கிய பகுதிகளில் கவர்னராக நியமிக்கப்பட்ட அழகு பார்த்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க ஒரு சாரார் மறுக்கிறார்கள், முனாஃபிக்கினுடைய கூட்டத்தார்கள். அவரின் மீது போர் தொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறார் கலீஃபா. உடனே போய் தடுத்து நிறுத்துகிறார். நான் போய் பேசுகிறேன், ஜக்காத்து கொடுக்க யார் மறுக்கிறார்கள்? அதுவும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அந்த தலைவனுடைய பெயர், அவன் முனாஃபிக்கினுடைய தலைவர், நான் போய் பேசுகிறேன் என்கிறார். போய் பேசி ஜக்காத்தை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி, மறுப்பது நியாயமல்ல, மறுப்பது இறை நிராகரிப்பில் கொண்டு போய் விடும் என்று உணர்த்தி நீண்ட நாள் அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிறார், மிரட்டுகிறார், அன்பாக பேசுகிறார், பாசமாக பேசுகிறார், அல்லாஹ்வுடைய ஆயத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறார். இல்லாவிட்டால் இறுதி எச்சரிக்கை, கலீஃபாவுடைய அனுமதியோடு நான் போர் தொடுக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தார். அந்த முனாஃபிக் இஸ்லாத்தை தழுவினார், மனமாற்றம் அடைந்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாதுர்த்தியமானவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குழப்பம் ஏற்படுமானால் அந்த குழப்பத்தை தவிர்க்கின்ற ஆற்றல் படைத்தவர். போர் மூழுகிற அபாயம் ஏற்பட்டால் உடனே போய் சமரசம் செய்கிற ஆற்றல் படைத்தவர். ஆகவேதான் முக்கிய கலவர பகுதிகளுக்கெல்லாம் கலீஃபாக்களால் நியமிக்கப்பட்டிருந்தார் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சிக்கு பிறகு உமர் அவருடைய ஆட்சி காலம். உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாலஸ்தீனம் கைப்பற்றப்படுகிறது. இவருடைய தலைமையின் கீழ் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அப்பொழுது அங்கே பொறுப்பில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்கிறார், அம்ர் பின் ஆஸே, உங்களுடைய கலீஃபா உமர் அவர்கள் வந்தால் தான் பைத்துல் முகத்தஸுடைய சாவி ஒப்படைக்கப்படும் என்றார். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் கடிதம் எழுதுகிறார். அமீருல் முஃமினீன் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். வரும்பொழுது வந்த அந்த கோலத்தை பார்த்து அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த பொறுப்பாளி கிறிஸ்தவ அன்பர் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார். பார்வையில் இஸ்லாத்தை தழுவுகிறார். அதுதான் சஹாபாக்கள், நம்மை போன்றவர்கள் அல்ல. இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது பலதரப்பட்டது. ஒன்று நம்முடைய பேச்சு, இரண்டாவது நம்முடைய நடவடிக்கை, மூன்றாவது நம்முடைய சொந்த இபாதத், நான்காவது நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. சொந்த வாழ்க்கையில் நடந்து காட்டி மௌனமாக இருந்தார்கள் சஹாபாக்கள். பார்த்தவுடனே இஸ்லாத்தை தழுவினார். அப்படி என்ன வித்தியாசம்? உமர் அவர்கள் வரும்போது, உமர் அவர்கள் வரும்பொழுது அடிமையை குதிரையிலே அமர வைத்தே அவர் நடந்து வருகிற அந்த ஒரு ஏழ்மையான ஒரு சம்பவம். சாவியை எடுத்துக்கொண்டு போய் அந்த பாதிரியார் கொண்டு போய் யாரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார் தெரியுமா? ஒட்டகத்தில் இருக்கிற மனிதனிடத்திலே கொண்டு போய், தலைவரே இறங்குங்கள், இந்த தாவியை பிடிங்கள் என்றார். அடிமை சொன்னார், இவர்தான் அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் என்று சொன்னார். ஆடி போய் திகைத்து போனார். இவ்வளவு ஏழ்மையோடு ஒரு அடிமையை அமர வைத்து நடந்து வருகிற ஒரு ஏழ்மையோடு இப்படிப்பட்ட ஒரு தலைவரையா முஹம்மது உருவாக்கினார் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமானவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, இவர் உலகத்தை வெறுத்து வாழ்ந்த ஒரு தோழரும் கூட. பொருளாதார ஆசை கிடையாது. எப்படி முஅத்தா போருக்கு தளபதியாக நியமித்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து போரில் உங்களுக்கும் பங்குண்டு என்று சொன்னவுடன், யா ரசூலல்லாஹ், அதற்கு நான் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்றார். எனது நோக்கம் சொர்க்கம், எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் நான் தேடுகிறேன். நான் செய்த அநியாயங்களுக்கு எல்லையே கிடையாது. அதற்கு பிராயச்சித்தம் இந்த உலகத்தில் நான் வெறுமனே சாக முடியாது, எதையாவது சாதித்துத்தான் நான் சாவேன் என்று சொல்லி வந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ கூட்டம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிக கடுமையாக போர் தொடுக்க ஆரம்பித்த ஒரு கட்டம் உண்டு. அப்பொழுது இவருடைய தலைமையின் கீழ்
இவருடைய தலைமையின் கீழ் சஹாபாக்களை அழைத்து கொண்டு போர்க்களத்தில் போய் அமர்ந்து போர் நடத்துவதற்கு முன்னதாக எதிரணிக்குள் புகுந்து சம்பந்தப்பட்ட தளபதிகளை போய் பார்த்து அவர்களிடத்திலே போய் சமரச முயற்சி செய்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உண்டு. போகும்போது தான் யார் என்று அவர் சொல்லவில்லை. அம்ர் பின் ஆஸ் அவர்களுடைய கோட்டைக்குள் புகுந்து, கிறிஸ்தவ பாதிரிகளுடைய கோட்டைக்குள் புகுந்து, யார் போருக்கு வருகிறார்களோ அவர்களையே நேரடியாக போய் சந்தித்து சமாதானம் பேசுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தந்திரமாக நிறைய அன்பளிப்புகளை கொடுக்கிறார். வந்தவருக்கு கனிவாக பேசுகிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள். எல்லாம் பேசி முடித்து அவர் திரும்ப போகும்போது அந்த கிறிஸ்தவ பாதிரியார் கஞ்சாடை செய்கிறார். அவரை கொன்று விடுங்கள் என்று, கோட்டைக்கு வெளியே வைத்து அவரை கொன்று விடுங்கள் என்று கஞ்சாடை செய்து விடுகிறார். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் கஞ்சாடையை பார்த்து விடுகிறார். உடனே தன்னை உஷார்படுத்தி கொண்டு மீண்டும் ஓடி வந்து, மன்னரே, நீங்கள் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எவ்வளவு பெரிய சாதுர்த்தியமானவர்! வந்த என்னை கண்ணியப்படுத்தி, வந்த என்னிடத்தில் அன்பு பாராட்டி, இவ்வளவு அன்பளிப்பு பொருள்களை தந்து என்னை நீங்கள் கௌரவிப்பீர்கள் என்றால் நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேனே. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் ஒரு 10-15 நபர்களோடு வந்திருக்கிறேன், அவர்களையும் அழைத்து வந்து உங்களை சந்திக்க வைப்பேன். அவர்களுக்கும் நீங்கள் அன்பளிப்பு கொடுத்து என்னிடத்தில் நடந்ததைப் போல நீங்கள் நடந்தால் நிச்சயம் அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்று ஒரு சந்தோஷ வார்த்தை கூறியவுடன் அவரை ஒன்றும் செய்யாமல் அனுப்பிவிடுகிறார்கள். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் போருக்கு தயாராகிறார். கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது. எதிரிகள் வீழ்த்தப்படுகிறார்கள். போரில் வெற்றி கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த கிறிஸ்தவ பாதிரியார் கேட்டார், நீர்தான் அந்த கோட்டைக்கு வந்தவரோ? ஆம், நான் தான் தளபதி என்றார். நான் தான் போர் தளபதி என்றார் அம்ர் பின் ஆஸ் அவர்கள். இப்படிப்பட்ட அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற அந்த நேரம் நீங்கள் எல்லாம் நிச்சயம் செவி கொடுத்து நிச்சயம் நீங்கள் கேட்க வேண்டும் தோழர்களே. சக்கராத்துடைய நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை குறித்து தவறான எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் யாரும் மரணிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள். என்ன காரணம்? அந்த மரண நேரம் என்பது எல்லா மனிதர்களையும் கொஞ்சம் அப்படியே ஆட்டி பாக்குகிற சக்தி படைத்தது. மனக்குழப்பம். அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானா? நம்முடைய நிலைமை என்னவாகும்? நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா என்கிற மனக்குழப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள் என்றார்கள். அதுதான் சஹாபாக்கள். அவர் 93வது வயதில் மரணிக்கிறார். எல்லா நபித்தோழர்களுடைய ஆட்சியிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். மரண நேரத்தில் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், மகனே, என்னுடைய அந்த பணப்பெட்டியை எடுத்து வா என்கிறார். அந்த பணப்பெட்டி எடுத்து வரப்படுகிறது. அதில் 33 கிலோ தங்க தீனார் இருந்தது. மகனை பார்த்து சொன்னார், வெளியே இருக்கிற காவலாளியை அழைத்து வா என்றார். மகன் கேட்டார், என்ன தந்தையே, என்ன காரணம்? இந்த தீனார் அனைத்தையும் அந்த காவலாளிக்கு கொடுத்து விடு என்கிறார் மரண நேரத்தில். மகன் கேட்கிறார், என்ன வாப்பா, என்ன காரணம்? சொல்லுகிறார், மகனே, நாம் செய்கிற இபாரத்துகள் தான் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்திற்கு சேர்க்குமே தவிர சேமித்து வைத்திருக்கிற இந்த சொத்துக்கள் எல்லாம் மறுமை நாளிலே நமக்கு எந்த பயனும் அளிக்காது. உயிரோடு இருக்கும் பொழுதே வாரிசுகளுக்கும் தான தர்மங்களையும் செய்தால் மட்டும்தான் நமக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்கும் மகனே என்று மகனுக்கு வசியத்து செய்த சம்பவத்தை கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் எவ்வளவு பெரிய நபித்தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளான, யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொடு, யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கற்றுக்கொடு என்று சொன்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோழர்களோடு சந்திக்க போகிறார் அம்ர் பின் ஆஸ் அவர்களை. இப்னு அப்பாஸ் அவர்களே, அருகில் வாருங்கள் என்று சொல்கிறார். அருகில் போனால் மகனிடத்திலே அதே போல் அந்த பணப்பட்டியை எடுத்து வர சொல்லி இப்னு அப்பாஸுடைய கையிலே கொடு என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட தோழர் இப்னு அப்பாஸ் என்று பாருங்கள். எனக்கு பணம் வேண்டாம், பொருளாதாரம் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். என்ன காரணம் இந்த முடிவுக்கு? இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், என்ன காரணம்? அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ் தடுத்த அநேக காரியங்களை செய்து வாழ்ந்தேன். அல்லாஹ் ஹராமாக்கி அநியாயமான காரியங்களை செய்து நான் வாழ்ந்தேன். அல்லாஹ் தடுத்து அல்லாஹ்வுக்கு பிரியமான எத்தனையோ காரியங்களை நான் செய்தேன். பாவமீட்சி நான் அடைந்தேன். ஆகவே அல்லாஹ்விடத்தில் அவனுடைய உன்னதமான சொர்க்க சோலையை அடைவதற்காக வேண்டி உலகத்தில் இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க நான் ஆசைப்படுகிறேன் இப்னு அப்பாஸை என்று சொன்னார். ஒரு கட்டத்தில்
நிறைய நபித்தோழர்கள் அம்ர் பின் ஆஸ் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது முகத்தை அந்த சுவரின் பக்கம் திருப்பி தேம்பி தேம்பி தாடி நினைகிற அளவுக்கு அழுதாராம். மகன் கேட்டார், தந்தையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எவ்வளவு துஆ செய்திருக்கிறார்கள், அவருடைய தோழமை பெற்றவர் அல்லவா நீங்கள், போருக்கு தளபதியாக, ஒவ்வொரு பகுதிக்கு கவர்னராக உங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? சக்கராத்துடைய நேரம், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், என்ன காரணம்? மகனை பார்த்து சுற்றி இருக்கிற தோழர்களை பார்த்து அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண நேரத்தில் சொன்ன சம்பவம் முஸ்லிமில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவ தௌஹீத் ஒரு மனிதனுடைய சேமிப்புகளிலே மிகச்சிறந்த சேமிப்பு, மறுமைக்குரிய சேமிப்பு. அதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அதற்காக வேண்டி நான் அழவில்லை. எதற்காக வேண்டி அழுகிறேன் தெரியுமா? என்னுடைய வாழ்வில் 3 கட்ட வாழ்வை நான் தாண்டி வந்திருக்கிறேன். ஒரு கட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இரவு பகலாக கொல்வதற்காக வேண்டி நான் அலைந்து திரிந்தேன் மக்காமா நகர் முழுக்க. மதீனா சென்ற பிறகும் எனக்கு ஆத்திரம் தீரவில்லை. அபிசீனியா சென்று சஹாபாக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்கிற ஆத்திரத்தோடு அலைந்தேன். அவருடைய பெயரை கேட்டாலே கொந்தளித்தேன். மார்க்கத்தை வெறுத்தேன். பின்பற்றிய அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்தேன். அது என்னுடைய ஆரம்ப காலகட்டம். அந்த நிலையிலேயே நான் மரணித்திருந்தால் நரக நெருப்பினுடைய அடித்தளத்திற்கு நான் போயிருப்பேனே. அதை நினைத்து நான் இப்பொழுது அழுகிறேன். அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே. ஆம், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வ குன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா. என்னுடைய அருள்கொடைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? குரோதப்பட்டு உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் முனாஃபிக்தனமுடைய உள்ளமாக, விரோதிகளுடைய உள்ளமாக, கோபம், வெறுப்பு, ஆத்திரம் கொண்ட உள்ளமாக உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருந்தது. அந்த உள்ளங்களை எல்லாம் மாற்றி சகோதரத்தன்மையை உள்ளத்திற்கு கொடுத்தேனே, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களை நான் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்தேனே, அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதை நினைத்து பார்க்கிறார் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் மரண நேரத்தில். மக்களே, நான் அப்படிப்பட்ட கர்ண கொடூரமான எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மௌத்து வந்திருந்தால் என்னுடைய நிலைமை என்ன? நரகத்தினுடைய அடித்தளத்திற்கல்லவா நான் சென்றிருப்பேன். அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து சந்தோஷப்பட்டு நான் அழுகிறேன் என்றார். இரண்டாவது என்னுடைய வாழ்வு என்ன வாழ்வு தெரியுமா? நான் மதீனா சென்று மஸ்ஜித் நபவியில் மண்டியிட்டு தலைகீழாக தலையை குனிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் இருந்த அந்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது எனது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்டேன். உனது பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நான் கண் கலங்க அழுது கொண்டே தலையை கீழே சாய்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்தேன், இஸ்லாத்தை தழுவுவதாக வாக்கு கொடுத்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ர் பின் ஆஸே, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அம்ர் பின் ஆஸ் அவர்களே, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தை என்னுடைய காதில் விழுந்ததே. அன்று இரவு கூட நான் மரணித்திருந்தால் சொர்க்கம் சென்றிருப்பேனே. அன்றைக்கு எனக்கு அந்த மரணம் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் சொல்கிறார், அப்படி ஒரு மரணம் வந்திருந்தால் நான் நரகத்திற்கு சென்றிருப்பேன் என்று அழுகிறார். இன்னொரு கட்டத்தில் சொல்கிறார், அந்த இரவில் நான் மரணித்திருந்தால் நான் சொர்க்கத்திற்கு சென்றிருப்பேனே. அதையும் தாண்டி மூன்றாவது ஒரு கட்டம் எனக்கு வந்தது. நிறைய பொறுப்புகளை சுமந்து இந்த அம்ர் பின் ஆஸ் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன். நிறைய இபாதத்துகளை செய்திருக்கிறேன். அதனுடைய கூலி என்னவென்று எனக்கு தெரியாது. அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். ஆமாம், நமக்கும் ஒரு காலகட்டம் இருந்தது. தொழாமல், குர்ஆனை ஓதாமல், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றாமல், மார்க்கம் என்னவென்று தெரியாமல் எல்லா அநியாயங்களையும் செய்து கொண்டிருந்த காலம் நமக்கும் இருந்தது. அந்த நேரத்தில் நாம் மரணித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன தோழர்களே? அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்றி தௌஹீதை தந்து, மார்க்கத்தை தந்து, இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்திலே இணைந்து நல்ல நல்ல உரைகளை கேட்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தானே, அது அவனுடைய நிஅமத்.
அவனுக்கு உரியவர்களாக நம்மை தேர்வு செய்தது அவனுடைய நேமத். அதற்காக வேண்டியெல்லாம் ஒன்றும் அழுகவில்லை மக்களே. இப்படிப்பட்ட படித்தரம் எனது வாழ்விலே இருந்தது, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப சொன்னார்கள், மக்களே, நான் மரணித்தால் எனக்கு ஒப்பாரி வைத்து தயவு செய்து யாரும் அழுகாதீர்கள். நான் மரணித்தால் தீயில இட்டு கருக்கி பொசுக்கி அறியாமை காலத்து மக்கள் எரிப்பதை போல எரித்தெல்லாம் என்னை கொள்ளாதீர்கள். நான் மரணித்தால் என்னை கபரிலே கொண்டு போய் அடக்கிய உடனே நீங்கள் திரும்ப ஓடி வந்து விடாதீர்கள். கபருக்கு மேல் கொஞ்சம் நில்லுங்கள். எந்த அளவுக்கு நில்லுங்கள்? ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது உறுதியான திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை நீ வழங்குவாயாக என்றெல்லாம் எனக்காக வேண்டி மேல் நின்று பிரார்த்தனை செய்துவிட்டு செல்லுங்கள். அடக்கிய உடனே செல்லாதீர்கள் என்று சொல்லி யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று சக்கராத்துடைய நேரத்தில் பிரார்த்தனை செய்து மரணித்த ஒரு நபி தோழர். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்த நிலையில் யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார், சொர்க்கம் சென்றே தீருவார். எப்படியாவது சொர்க்கம் செல்லுவார், கடைசியில் அவர் சொர்க்கம் சென்றே தீருவார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வாக்கியங்களை பயன்படுத்தினார்கள். அதற்கு உரியவர்களாக அந்த சஹாபாக்களும் கூட மரண நேரத்தில் அல்லாஹுவே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, அல்லாஹுவே எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹுவே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் உனக்கு தெரியாத ஒன்றுமல்ல, அவைகளை நீ மன்னிக்காவிட்டால், நீ எங்களை அரவணைக்காவிட்டால் எங்களை யாரும் அரவணைக்க முடியாது, மன்னிக்கின்ற ஆற்றல் உன்னை தவிர யாருக்கும் இல்லை யா அல்லாஹ் என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி திருக்கலிமாவை மொழிந்து 93வது வயதில் இந்த உலகை விட்டும் சாம் நாட்டில் வைத்து மரணித்த உன்னத தோழர், உத்தம தோழர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்விலே இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தோழர்களே? நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அதிலிருந்து யார் தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். தவறு செய்பவர்கள் மனிதர்கள், தவறு செய்து கொண்டே இருப்பவர்கள் மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். மனிதர்கள் என்றால் தவறு செய்தால் வருந்த வேண்டும், பாவம் செய்தால் அதற்காக வேண்டி கவலை கொள்ள வேண்டும். ஒரு பாவம் செய்துவிட்டால் ஒரு பாவம் செய்துவிட்டோமே என்கிற ஒரு மனக்கவலை உறுத்தல் யாருடைய உள்ளத்தில் வரவில்லையோ அவருடைய ஈமானை நீங்கள் நிச்சயம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்வு மோசமான வாழ்வாக போய் கொண்டிருக்கிறது. காரணம், சைத்தானை பொறுத்தவரையில் தான் பாவம் செய்தால் வருந்த மாட்டான், மென்மேலும் பாவம் செய்ய தூண்டுகிற பண்பு சைத்தானுடைய பண்பு. பாவம் செய்தால் தௌபா செய்கிற பண்பு சைத்தானுடைய பண்பல்ல, பாவத்தை அழகாக காண்பிப்பதுதான் சைத்தானுடைய பண்பு. மனிதர்களாகிய நம்முடைய பண்பு என்ன தெரியுமா? பாவம் செய்தால் வருந்த வேண்டும், பாவம் செய்தால் திருந்த வேண்டும், பாவம் செய்தால் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க என்ன வழி என்று யோசிக்க வேண்டும். பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி அந்த பாவத்தை சமர்ப்பித்து பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹுவே இனி ஒருபோதும் அதை நான் செய்ய மாட்டேன் என்று அதிலிருந்து திருந்தி வாழ்வதுதான் மனித பண்பு. தாய்மார்களே, பெரியோர்களே, அதைத்தான் அம்ர் பின் ஆஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இருந்து நாம் பார்க்கிறோம். மக்காவில் அல்லாஹ்வுடைய ரசூலை நேருக்கு நேர் பார்த்த பிறகும் அவருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை. நஜ்ஜாசி மன்னரை போய் சந்தித்து அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கையும் உன்னிப்பாக கேட்டு மதீனா சென்று அல்லாஹ்வுடைய ரசூலை தயங்காமல் போய் பார்த்து கடுமையான எதிரியாக இருந்தும் இஸ்லாத்தினுடைய துரோகியாக இருந்தும் சஹாபாக்களை கொல்வதையே லட்சியமாக கொண்டிருந்தும் வாய்ப்பு கிடைத்தால் தூதரையே கொல்ல வேண்டும் என்கிற நினைப்போடு அலைந்து திரிந்த அம்ர் பின் ஆஸ் அவர்கள் எல்லாம் மறந்து பாவ மன்னிப்பை தேடி மதீனா ஓடினாரே. அதில் நமக்கு ஒரு அதில் நமக்கு ஒரு பாடம் உண்டு. இந்த ரமலானுடைய மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம். இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்கிற லட்சிய பிரமாணம் எடுக்க வேண்டிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். தோழர்களே, நம்முடைய வாழ்வில் வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்கிற அன்பர்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வை மறந்து நிறைய காரியங்களை செய்த மனிதர்கள் இருக்கலாம். நாம் யாரும் மலக்கல்ல, நாம் யாரும் மலக்கல்ல. அல்லாஹ்வானாலும் அல்லாஹ்வுடைய ரசூலானாலும் நமக்கு சொல்லி தந்த பாடம் ஒன்று, பாவத்தை தொடர்ந்து செய்யாதீர்கள். முஸ்லிம்கள் யார் என்றால், மூமின்கள் யார் என்றால் பாவம் செய்தால் ஓடோடி வருவார்கள், பாவ
மன்னிப்பை தேடி, சொர்க்கத்தை தேடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். பாவ மன்னிப்பு கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமா, சொர்க்கம் கிடைக்குமா, அதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு பாடத்தை தான் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த இஸ்லாத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துவிட்டு தான் நாம் மரணிக்க வேண்டும் என்கிற லட்சிய பிரமாணம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாடம். நாமெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அதிலும் குறிப்பாக ஏகத்துவத்தை ஏற்றவர்கள், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்கிற தெளிவான வழிகாட்டுதலை பின்பற்றுகிறவர்கள் நாமெல்லாம். நமக்கு ஒரு பொறுப்புண்டு, இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துவிட்டு தான் சாக வேண்டும். பிறப்பது முக்கியமல்ல, வாழ்க்கையில் பிரகாசிப்பது தான் முக்கியம் என்று சொன்னதை போல சாவது எல்லோ உயிர் ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே செத்தே தான் ஆக வேண்டும். சாவு என்பது மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் சாதிக்காமல் மரணிக்க கூடாது என்பதுதான் சஹாபாக்களுடைய லட்சியம். எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். எதையாவது ஒன்றை என்றால் பொருளாதாரத்தில் அல்ல, உலக வளத்தில் அல்ல, உலக ஆசாபாசத்தில் அல்ல, உயிரை விட மேலாக மதிக்கின்ற இந்த மார்க்கத்திற்கு, தௌஹீதுக்கு, இஸ்லாத்தை அறியாத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு அணியில் இருந்து கொண்டு ஒரு மனிதனுக்கு மரணிப்பதற்கு முன்னால் ஹிதாயத்து கிடைக்க பாடுபட வேண்டும், லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலாக அலைந்து திரிந்த அந்த மனிதர் இஸ்லாத்திற்குள் இணைந்த பிறகு மீண்டும் இரவு பகலாக அலைந்து திரிந்தார். இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல, மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்க, இஸ்லாத்தை நிலைநாட்ட, அசத்தியத்திற்கு எதிராக போர் தொடுக்க அம்ர் பின் ஆஸ் அவர்கள் இணைந்தார். மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு மரணித்தார் என்பதை எல்லாம் மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து படித்து பார்த்து அவருடைய வாழ்விலே இருந்து படிப்பினை பெற்று வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி